சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு நேராக பரசு இருக்கிற இடத்துக்கு தேடி போகிறாங்க. என்னாச்சு அண்ணாமலை? ஏன் உன் முகம்லாம் பார்க்க மாதிரியே இருக்குது? என்னாச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச நாளில் முதல்ல எப்போவுமே மனோஜ் வந்து அவன் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். அப்புறந்தே அவன் ரேங்க் ஷீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி அவங்க அம்மாவோட சைனை மட்டும்தான் வாங்குவான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, என்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு உங்களோட ஜாயினிங் லெட்டர்ஸ் வேணும், அதனால் நீங்கள் சைன் போட்டு தாங்கன்னு சொல்லி என்கிட்ட சைன் வாங்கிட்டு போகிறான். அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இது, பையன் பெரிய பெரிய ஆர்டர் வருதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை எடுத்துக்கிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரும் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்ற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நானாக ஒரு வழிக்கு வந்து அது கொஞ்சமாக பணத்தை கொடுத்து அடைச்சி விட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விட்டேன். இப்போ என்னென்னா மறுபடியும் ஒரு 60 பேருக்கு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கும் 7 லட்ச ரூபாய் கடனை வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பேங்க் வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறான். இப்போ என்ன வில்லங்கத்தை பண்ண போகிறானோன்னு நினைக்க ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் விஜயாவும் மனோஜ் பக்கம்தான் நிற்கிறாளே தவிர அவன் செய்கிறது தப்புன்னு அவள் புத்தியே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.